திரு தீரஜ் பாலமுருகன். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ் தாய்மொழி. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தாய்மொழியும் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது குழந்தை பேசும் முதல் வார்த்தை ஆனால் அம்மா என்கிற அழகிய சொல் கூட மறைந்து கொண்டே இருக்கிறது. நம் தாத்தா பாட்டியின் பேச்சு நமக்கு புரியுதில்லை. நமக்கும் அவர்களிடம் பேச தெரியவில்லை. இங்கே பேச்சு மறைந்து உறவு உடைக்கிறது. இதை புரிந்து கொண்டிருந்தால் நம் தமிழர் என்பது கூட மறைந்து போயிடும். இன்னும் சொல்ல போனால் மறைந்தே போயிடும். நம் மொழியையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆறுல ஒரு அணை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அணையில ஒரு ஓட்டு விட்டுச்சு. ஓட்டு விழுந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெளியில வந்துச்சு. அந்த வழியில ஒருத்தர் வந்து பார்த்து சொன்னாரு, என்னதுப்பா தண்ணி வெளியில வருது, எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு அடுத்து வரவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வெளியில வந்து ஓட்டியும் பெருசாச்சு. ஒரே ஒரு நாள் அந்த அணையை உடைஞ்சு போயிடுச்சு. உடைஞ்சு போனோடனே அந்த ஆறுல இருக்கிற தண்ணிலாம் ஊருக்குள்ள வந்து மக்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அடிச்சுட்டு போனோடனே அந்த ஊரே காண போயிடுச்சு. இதுல இருந்து நான் தெரியுது, நம்மளோட கடமையை நாம தான் செய்யணும், வரவங்க செய்யணும்னு விடக்கூடாது. நம் மொழியும் அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஆகவே நான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நன்கு கற்று பின்வரும் தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இனி தமிழையும் படிப்போம், தமிழையும் எழுதுவோம், தமிழையும் பேசுவோம்.